எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன்மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஆக்சுவலாக மெக்கானிக் சீரியஸில் நம்ம நிறையா நண்பர்களுடைய நிறையா மெக்கானிக் நண்பர்களுடைய வீடியோ பதிவை நம்மளுடைய சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ரொம்ப நாளாக அந்த சீரியஸ் பெண்டிங் ஆகி நின்றுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அதை தொடரக்கூடிய விதமாக ஒரு வீடியோ பதிவு போட போகிறோம். ஸோ இது யார் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் அப்படின்னு சொல்லி பெண்ணகரத்தை சேர்ந்து நம்ம ஒரு அண்ணன், நம்ம ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் அவருடைய கடைகளில் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் சில விஷயங்களை வீடியோ பதிவாக எடுத்து போட்டிருப்பார். ஸோ அந்த டியூப்லெஸ் டயர்ஸை கலட்டுறதுக்கு எல்லாருமே மிஷின்ஸில் கொடுத்து தான் கழட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கலட்டுறதுக்கு அண்ணன் அவர் கடையில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு ஒரு சின்ன மிஷின் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இது நிறையா மெக்கானிக் நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய சேனலில் போடப்படுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஸ்ட் பைக் டெக்னிக்ஸ் இருக்கும் அனைத்துங்களுக்கும் காலை வணக்கம். கன்னடத்தில் தம்பி சிவகுமார் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்லெஸ் டயர் கழட்டுறதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த பெஸ்ட் குரூப்பில் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் சூப்பர் 70 cc-உடைய 4 டியூப் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹோண்டா சைட் ஸ்டாண்ட் வச்சு வெல்டிங் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவி ஸ்கூட்டியோடைய வீல் ஸ்டே போல்ட்டு பற்ற வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த அழுத்தும் போது இந்த லிவர் மேலே வரும், அது வராமல் அளவுக்கு இந்தளவுக்கு வெல்டிங் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அதோடைய அப்பாச்சியோடைய 4 டியூப்பு இதில் வச்சுருக்கேன். இதில் இது மாதிரி ஒரு போல்டு வச்சு 2 பைப் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு வச்சுருக்கிறேன். இதில் எதுக்குன்னா இந்த வீல் ஆக்சில் இதில் சொருகிற மாதிரி இந்த வீல் ஸ்டைலு நம்ம கடையில் செட்டர் முடுக்கிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த வச்சு ஃபிட் பண்ணியிருப்பேன். ஏன்னா 2 போல்ட் அப்படியே இருக்கும். இது எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன். கீழே ஒரு போல்டு வச்சு ஃபிட் பண்ணுறேன். ஏன்னா அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா கீழே பேலன்ஸ் இருக்கக்கூடாதுன்ட்டு. இது நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னு கூட நம்ம தூக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேணுங்கிறப்ப டியூப்லெஸ் டயர் கழட்டுறதுக்கு நம்மளே வேணால் இப்படி வச்சுக்கலாம், நம்மளுக்கு வேணான்னா தூக்கி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த டியூப்லெஸ் டயரை நமக்கு கீழே கழட்டுறோம். எப்படி அழுத்துறோன்னு பாருங்கள். இது தம்பி நானே தயார் பண்ண பொருள். இதை நான் எப்போயே செஞ்சுட்டேன். இப்போ நம்ம ஜோலார்பட்ட பாபான் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க டயர் கழட்டுறதுக்கு. அதுமாரி நம்ம RAYZR ஒரு இமேஜ் போட்டிருந்தாங்க. இப்போ தம்பி கடையில் நானே தயார் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா ஸ்டார் சிட்டியோட ப்ளஸ்ஸோடைய அலாய் வீலு டியூப்லெஸ் டயர். இது எப்படி கழட்டுறதுன்னு பாருங்கள். இந்த டயர் கீழே அழுத்துறது பாருங்க. இப்போ டயர் வச்சுட்டோம், இல்லை காற்று மௌத்து பிடிங்கிட்டோம். உங்கள் கால் வச்சுட்டு உங்கள் அழுத்தி வச்சுங்களா. டயர் சுற்றி உட்காந்தாச்சு. இது மாதிரி தாண்டி அழுத்திட்டேன். இதனால் உங்களுக்கு சார் 2வது பக்கம் அழுத்து டயர் மாதிரி அழுத்திக்கலாங்க. ஒரு சின்ன பதிவுனா வாழ்த்துக்கள்லாம் கன்னடத்தில் தம்பி சிவகுமார். அண்ட் ரொம்பவே எளிமையாக அவர் கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே இதை ரெடி பண்ணியிருக்காரு. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன், ஆனால் இந்த மாதிரி உங்கள் வீடியோ பதிவு நான் என்னோட சேனலில் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி. தாராளமாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அவர் கால் பண்ணியிருந்தார் திரும்ப. ஸோ இதில் அவருடைய கடையினுடைய பெயர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கடையினுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். வீடியோனுடைய நடுவுலையே இருக்குது. அண்ட் மேற்கொண்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அவருடைய ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். யாருக்கா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.